Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரிப்பிள் எஃபெக்ட்டை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் டெய்லி UI and UX பத்தி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு ஆர்ட் போர்டை கிரியேட் பண்ணிடுங்க. ஃபிக்மால நான் ஒரு டெஸ்க்டாப் ஆர்ட் போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெஸ்க்டாப் ஆர்ட் போர்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டெஸ்க்டாப் ஆர்ட் போர்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. ஸோ அந்த கலர் வந்து F1, F3, F6. ஸோ இந்த கலரை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஒரு எலிப்ஸ் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ அந்த எலிப்ஸ் வந்து ஒரு எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஒரு 500 x 500 அந்த மாதிரி வைங்க போதும். ஸோ வச்சுருங்க. ஸோ இந்த எலிப்ஸ்க்கு வந்து ஃபில்லை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ வெறும் நீங்கள் ஸ்டோக் மட்டும் கொடுங்க. ஸோ அந்த ஸ்டோக் வந்து இன்சைடாக இருக்கணும். ஸோ இந்த இன்சைட் ஸ்டோக்குக்கு வந்து ஒரு 30 கொடுங்க. ஸோ அந்த 30 அப்புறம் வந்து ஸோ அதே மாதிரி இதுக்கும் அதே கலர் கொடுத்துருங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்தீங்களோ ஸோ அதே கலர் F1, F3, F6. ஓகேவா? ஸோ இதே கலர் கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த இடத்துல இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு. பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு என்ன ட்ராப் ஷேடோ நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த ட்ராப் ஷேடோ வந்து 6x கொடுத்துருங்க, Yல 6 கொடுத்துருங்க. ஸோ பிளர் வந்து உங்களுக்கு 18 இருக்கணும். அதே மாதிரி ஸோ இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. ஸோ அந்த கலர் வந்து 3, 7, 5. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 3, 7, 5, 4, AA. ஓகேவா? இதுக்கு வந்து ஒப்பாசிட்டி ஒரு 20 கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது மறுபடியும் ஒரு டிராப் ஷேடோ கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டிராப் ஷேடோக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ -6 கொடுங்க. -6. ஸோ இதுக்கு ஒரு பிளர் வந்து ஒரு 18 கொடுங்க. இதுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துருங்க, FFFF. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒப்பாசிட்டி என்ன பண்ணுங்க 100 கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஸ்லைட்டாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். பட் இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டீப்பாக இன்னர் ஷேடோ மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ இன்னர் ஷேடோ கொடுங்க. ஸோ இப்போ இன்னர் ஷேடோ கொடுத்துருங்க. இன்னர் ஷேடோக்கு வந்து என்ன பண்ணுங்க ஸோ அதே 6, மறுபடியும் ஒரு 6. ஸோ பிளர் வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஒயிட் கலரே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு 100% கொடுத்துருங்க ஒப்பாசிட்டி. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் அதாவது டீப்பான உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். பட் இன்னொரு தடவை நீங்கள் இன்னர் ஷேடோ கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த எக்ஸாக்டான அந்த உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்க -6 கொடுங்க. இப்போ பிளர் அதே மாதிரி 13 கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க கலர் வந்து 3, 7, 5, 4, AA. ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு 15% கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்திருக்கும். இப்போ பாருங்க, இந்த ரிப்பிள் எஃபெக்ட்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். Ctrl V கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க உங்களுக்கு தேவையான இப்போ ஒரு சைஸஸ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள் ரிப்பிள் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ ரிப்பிள் எஃபெக்ட் ஈஸியாக அந்த இடத்துல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நான் ஒரு 30 கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரிப்பிள் எஃபெக்ட் அதாவது அலையாக போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எஃபெக்ட் இதே மாதிரி வந்துடும். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா வந்து ஒரு டிசைன்ஸ் எதனா பண்ணுறீங்க, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டிசைன்ஸ் மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இந்த ரிப்பிள் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.